எல்லாத்தையும் விட நிலக்கடலை, குறிப்பா நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல நான் வெறும் நிலக்கடலையும் வாழைப்பழமும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன். அது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்குது. ராத்திரி ஊற வச்ச ஒரு கைப்பிடி அளவு இவ்ளோ நிலக்கடலை, அப்புறம் வாழைப்பழம். என்னோட முழு நாளுக்கும் அது போதுமானதா இருந்துச்சு. நான் நல்லா ஆக்டிவா இருக்கிறேன். நிறைய பேர் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் ஆக்டிவ். உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கு. நிலக்கடலை ஒரு முழுமையான உணவு. நீங்க நிலக்கடையை 6 to 8 மணி நேரம் ஊற வச்சா அதுல இருக்கிற பித்தம் போயிடும். பித்தம்னா தெரியுமா? அலோபதி மருத்துவர்கள் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆயுர்வேத மருத்துவர்கள் உஷ்ணம், சீத்தலம், பித்தம் இதை பொறுத்து தான் மருத்துவம் பார்ப்பாங்க. ஊற வைக்கிறது மூலமா பித்தத்தை நீக்கிடலாம். ஊற வச்ச நிலக்கடலைய நல்லா மென்னு சாப்பிடணும். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குப்பை கடலையா இல்லாம பாத்துக்கோங்க. ஒண்ணு, இது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றம் செஞ்சது எது அப்படின்னு யாரும் இப்ப சொல்றது இல்ல. இன்னொன்னு, நீங்க இதுல அதிக அளவுக்கு உரமும் பூச்சிக்கொல்லியும் போட்டுடுறீங்க. இதனால கடலையே இருக்கிறது இல்ல. அதனால இயற்கை முறையில விளைஞ்ச ஆர்கானிக் கடலையா பயன்படுத்துங்க. காலை உணவுக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி. ஒரு கையளவு நிலக்கடலை எடுத்து அதை 6 to 8 மணி நேரம் தண்ணியில ஊற வைங்க. ஊற வச்ச கடலையை ஒரு மிக்சியில போட்டு அதுல ஏதாவது பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பழம் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வேணும்னா இதோட தேன் சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான காலை உணவு ரெடி. இதை செய்யறதுக்கு 2 நிமிஷம் தான் எடுக்கும். குடிக்கிற மாதிரி வேணும்னா இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல கூழ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் கெட்டியா செஞ்சு சாப்பிடலாம். இது உங்களை 4-5 மணி நேரத்துக்கு ஆக்டிவா வச்சுக்கும். ரொம்ப சத்தானதும் கூட.